இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். லோகைஷனாயாஸ்ச யத்யதோஹம் பிக்ஷாச்சர்யம் சராமி. புனः 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 जातं तदेव. पुनः ஒரு குருநாதர் தனக்கு அடுத்து வரக்கூடிய சிஷ்யரை எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார், அத்தகைய உயர் பொறுப்புக்கு வருவதற்கு எப்படியெல்லாம் தயார்படுத்தி கொண்டிருக்கிறார், அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதோ தற்போது நாம் தரிசிக்கின்ற காட்சிதான் கணேஷ சர்மாவின் சகோதரி, அவரது தாயார், அவரது தகப்பனார். இந்த புனிதமான காரியத்திற்கு பின்னால் மகன், அம்மா, அப்பா என்கிற உறவானது மறைந்துவிடும். சந்நியாசத்திலே எத்தனையோ உயர்ந்த விஷயங்கள் இருந்தாலுமே, எத்தனையோ விஷயங்களை நாம் துறந்தாலுமே, இந்த பாசத்தை துறப்பது என்பது அத்தனை சுலபமல்ல. நமது கலாச்சாரமும் நமது பழக்க வழக்கங்களும் பாசத்தை ஒட்டியே வந்திருக்கிறது. அவரது குடும்பத்தினர்கள் பின்னால் நிற்க இதோ வந்தனங்களை செய்து கொண்டிருக்கிறார் கணேஷ சர்மா. இன்னும் சற்று நேரத்திலே அவர் அணிந்திருக்கின்ற பூணூலானது அகற்றப்படும். இன்னும் சற்று நேரத்திலே அவர் இடுப்பிலே அணிந்திருக்கக்கூடிய அரைஞான் கயிறானது அகற்றப்படும். இந்த உடலில் இருக்கின்ற பல விஷயங்களை துறந்தால்தான் சந்நியாசத்தை நோக்கி முன்னேற முடியும். சந்நியாசம் என்பது பல விஷயங்களை துறப்பது, ஆசைகளை, பந்தங்களை மட்டுமல்ல, நம் உடலிலே இருக்கின்ற பலவற்றையும் துறக்க வேண்டும். அதன் முதல் படிதான் தலையை சிரைத்துக் கொள்வது, அதாவது தலையை மொட்டை அடித்துக் கொள்வது. அதுபோல ஒவ்வொன்றாக துறந்து வந்துதான் இறைவனை அடைந்து, இறைவனின் திருவடிகளை அடைந்து பக்குவப்பட முடியும். அந்த வைபவங்கள் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. மந்திர சக்திகளின் மூலமாக இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் நிகழ்த்த முடியும் என்பதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. இதற்கு ஆதாரங்கள் நமது வேதங்கள். அந்த வேத மந்திரங்களை சொல்லி ஆச்சாரியர் ஆன பிறகு எப்படியெல்லாம் அவர் வாழ வேண்டும் என்பதையெல்லாம் அந்த மந்திரங்களை சொல்கின்றன. இந்த உலகத்திலே இருக்கின்ற 70 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜீவராசிகளுக்கு எந்த ஒரு காலத்திலும் நான் தொந்தரவு தரமாட்டேன், ஒரு ஹிம்சை கொடுக்க மாட்டேன் என்பதெல்லாம் இந்த மந்திரங்களிலே வரக்கூடிய விஷயங்கள். நாமெல்லாம் நினைத்தால் ஒரு கொசுவை அடிக்கிறோம், ஒரு எறும்பை நசுக்குகிறோம், ஒரு கரப்பான் பூச்சியை அடிக்கிறோம். ஆனால் சந்நியாசிகள் அப்படி கூடாது. He has taken his oath for sannyasa. The way we put our hands up when we take the oath, he's put his hands up too, except that both hands are open and facing the sky, because that is the direction in which he is going to move on from today. So he has said, I want to take sannyasa, and he has pronounced it that way openly in front of the Panchabhutas, in front of Kamakshi, in front of his own guru, in front of rest of the society. சகலவிதமான அர்ப்பணங்களையும் செய்துவிட்டு, சகலவிதமான தியானங்களையும் புரிந்துவிட்டு, எல்லா தியாகங்களையும் மேற்கொண்ட பின்னால் இந்த சந்நியாச தர்மத்திற்குள் நுழைகிறார் கணேஷ சர்மா அவர்கள். இதோ பஞ்சகங்கா தீர்த்தத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் அவரது பெற்றோர்களும் குடும்பத்தினர்களும் காணப்படுகிறார்கள். இந்த கணேஷ சர்மாவை அருகில் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தற்போதைய ஆச்சாரியாரான ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு பலவிதமான நற்குணங்கள் கிடைக்க வேண்டுமென்றால் அவனது மனமானது பண்பட்டிருக்க வேண்டும். இதோ ஒவ்வொன்றையும் அவர் துறக்கின்ற காட்சிகளை நாம் காண்கிறோம். காதிலே இருக்கக்கூடிய கடுக்கனை தற்போது கழற்றி கொடுக்கிறார். எதன் மேலும் ஆசை இருக்கக்கூடாது, எதன் மேலும் பற்று என்பது இருக்கக்கூடாது. இனி தாய்ப்பாசம் என்பது மனதளவில் இருந்தாலுமே வெளிப்படுத்தக்கூடாது.
எத்தனையோ உறவு முறைகள் இருந்தாலுமே ஒரு சந்நியாசி சந்நியாச தர்மத்தை ஏற்ற பிறகு பாசத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டாலுமே தாய்க்கு ஒரு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கணேஷ சர்மாவின் தந்தையோ உறவினர்களோ வந்தாலுமே அவர்களுக்கு நமஸ்காரம் செய்ய வேண்டும். ஆனால் தாய்க்கு இவர் நமஸ்காரம் செய்யலாம் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் மிக உயர்ந்த உறவாக போற்றப்படுவது தாய் மட்டும்தான். அதனால்தான் நமது தேசத்தை தாய் நாடு என்று போற்றுகிறோம். நமது மொழியை தாய்மொழி என்று சொல்கிறோம். இதோ கணேஷ சர்மா அவர்கள் இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்திலே நமக்கெல்லாம் புதிய ஆச்சாரியராக 71வது பீடாதிபதியாக வரக்கூடிய இந்த கணேஷ சர்மா அவர்கள் தற்போது இந்த பஞ்சகங்கா தீர்த்தத்திலே செய்ய வேண்டிய கடன்களை செய்து கொண்டிருக்கிறார். பஞ்சபூதங்களிலே இந்த நீருக்கு முக்கிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தற்போது தனது தலையில் இருக்கக்கூடிய முடிகளை அவர் பீக்கின்ற காட்சிகளை காண்கிறோம். உடலில் இருக்கின்ற ஒவ்வொன்றையும் அகற்றினால்தான் சந்நியாச தர்மத்திலே நம்மால் முழு ஈடுபாட்டுடன் இருக்க முடியும் என்பதற்கு இவற்றையெல்லாம் அந்த காலத்திலேயே ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆச்சாரியர்களையும் தெய்வங்களையும் தரிசித்த பின்னால் தற்போது அந்த நீரிலே மூழ்கி இந்த சந்நியாச தர்மத்திற்கு தான் தயாராக இருக்கிறேன் என்பதை நமக்கெல்லாம் அறிவிக்கப் போகிறார். ஒரு சந்நியாச தர்மத்தை ஏற்ற பிறகு இந்த திருக்குளத்திலே இந்த காட்சிகள் பூர்த்தியான பிறகு இதன் பிறகு காமாட்சி தரிசனம் நடக்கும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.